தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடக்கவுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் சுமார் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நேற்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் 30க்கும் மேற்பட்ட படங்களின் படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டன. தமிழகத்தில் பெரும்பான்மை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் மே 3ஆம் தேதியான இன்று நடைபெறுகிறது. ஹோட்டல்களில் உணவு வகைகளின் விலை உயர்கிறது. வணிக சிலிண்டர்கள் விலையேற்றத்தால் பாதிப்பு. பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. டெல்லி விவேக் விஹார் பகுதியில் அதிகாலை 3:30 மணிக்கு நடந்த தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிக பயணியர் பயன்படுத்திய விமான நிலையங்கள் முதலிடத்தில் சென்னையும், 2ஆம் இடத்தில் கோவையும் இடம்பெற்றுள்ளன. விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிந்தது. 234 தொகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அடுத்து யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், மக்கள் தீர்ப்பு என்ன என்பது தொடர்பாக பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வரும் நிலையில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை திங்கட்கிழமை நடைபெற உள்ளது. சென்னையை பொறுத்தவரை ராணி மேரி கல்லூரி, கிண்டி அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி என 3 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இதில் சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தொடங்கும். நாளை தமிழகம் முழுவதும் சுமார் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். நடிகர், நடிகையர் வருவாய் பகிர்வு அடிப்படையில் சம்பளத்தை பெற வேண்டும் என கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி நடந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நேற்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. திட்டமிட்டபடி நேற்று காலை தொடங்கிய வேலை நிறுத்தம் மாலை வரை நடந்தது. இதனால் உள்ளூர், வெளியூரில் நடந்து வந்த 30க்கும் மேற்பட்ட படங்களின் படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டன. சூர்யா, சிம்பு, விஜய் சேதுபதி, விஷால், விஜய் ஆண்டனி, ரியோ உட்பட பலர் நடித்து வரும் படப்பிடிப்புகள் ரத்தாகின. இதனால் பல கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தயாரிப்பாளர்கள் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில், தெலுங்கு சினிமாவில் தயாரிப்பாளர்களில் லாபம் நஷ்டங்களில் நடிகர்கள், இயக்குநர்கள் பங்கு கொள்கின்றனர். ஆனால் தமிழ் சினிமாவில் அப்படி இல்லை. இதுகுறித்து நடிகர் சங்கத்திற்கு 3 ஆண்டு காலங்களாக பலமுறை தகவல் தெரிவித்துள்ளோம். எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அதனால்தான் இந்த வேலை நிறுத்தம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல் அவர்கள், தமிழகத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், அவர்கள் வளர்ச்சியை விரும்புகிறார்கள், ஆகவே மாற்றம் வரும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதில் சந்தேகம் இருந்திருந்தால் டெல்லியில் இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் என்றும், தமிழகத்தில் பெரும்பான்மை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவும் கூறினார். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS படிப்புகள், சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் நீட் தேர்வில் தகுதி பெறுபவர்களை கொண்டு நிரப்பப்படுகின்றன. அதேபோல் ராணுவ கல்லூரிகளில் BSc நர்சிங் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அதன்படி 2026-27ஆம் கல்வி ஆண்டுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் 552 நகரங்கள் மற்றும் துபாய், அபுதாபி, மஸ்கட், ரியாத், சிங்கப்பூர் உள்ளிட்ட 14 வெளிநாடுகளில் 5000 மையங்களில் தேர்வு நடக்கிறது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் தேர்வு நடைபெறுகிறது. சுமார் 2 லட்சம் இடங்கள் உள்ள நிலையில் 9,46,815 மாணவர்கள், 13,32,928 மாணவிகள் என மொத்தம் 22,79,743 பேர் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர். நீட் தேர்வு தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெற உள்ளது.
மேற்காசிய நாடுகளில் நடக்கும் போர் காரணமாக ஆர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இதனால் கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல்களின் போக்குவரத்து தடைப்பட்டதுடன் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஹோட்டல்களுக்கு 70% வரை மட்டுமே சிலிண்டர் விநியோகம் செய்யப்படுகிறது. தற்போது வணிக சிலிண்டர் விலை $993 வரை உயர்த்தப்பட்டு உள்ளதால் உணவுப் பொருட்களின் விலை கணிசமாக உயர வாய்ப்புள்ளது. தற்காலிகமாக மூடப்பட்ட ஹோட்டல்கள் நிரந்தரமாக மூடப்படும் சூழலுக்கு தள்ளப்படும் என்றும் ஏராளமானோர் வேலை இழப்போர், சிறு உணவகம் நடத்துவோரின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகும் எனவும் அச்சம் எழுந்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 460க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் இளநிலை படிப்புகளில் உள்ள சுமார் 2 லட்சம் இடங்கள் ஆண்டுதோறும் பொது கலந்தாய்வு மூலம் ஒற்றை சாளர முறையில் நிரப்பப்படுகின்றன. அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வில் பங்கேற்பதற்காக விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இதையடுத்து விருப்பமுள்ளவர்கள் www.tneaonline.org வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இணைய வசதி இல்லாதவர்கள் சிறப்பு சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதளத்தில் கட்டணம் செலுத்தி பொறியியல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அசல் சான்றிதழை பதிவேற்ற ஜூன் 6ஆம் தேதி கடைசி நாளாகும். விவேக் விஹார் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் தீப்பற்றி எரிவதாக தகவல் வந்ததுடன் தீயணைப்பு படையினர் அங்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். 12 தீயணைப்பு வாகனங்களில் வீரர்கள் சென்று மீட்பு மற்றும் தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் கட்டடத்தின் 2வது, 3வது மற்றும் 4வது தளங்களில் சிக்கியிருந்த 15 பேர் மீட்கப்பட்டனர். இதுவரை அடுக்குமாடியின் 2ஆம் தளத்தில் இருந்து உடல் கருகிய நிலையில் 9 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு கருகியுள்ளன. மின்சார ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக இந்த தீ விபத்தில் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் விமான நிலையங்களை பயன்படுத்திய பயணியர் சரக்கு போக்குவரத்து, விமான போக்குவரத்து விவரங்களை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அதிக பயணியர் பயன்படுத்திய டாப் 6 விமான நிலையங்களை அறிவித்துள்ளது. அதில் சென்னை முதலிடத்தில் உள்ளது. 2,30,17,324 பயணியர் பயன்படுத்தியுள்ளனர். இது முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 2.7% அதிகம். 2ஆம் இடத்தில் உள்ள கோவை விமான நிலையத்தை 32,20,745 பேர் பயன்படுத்தியுள்ளனர். இது முந்தைய ஆண்டை காட்டிலும் 5.2% அதிகம். திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, சேலம் முறையே 3, 4, 5 மற்றும் 6ஆம் இடங்களை பெற்றுள்ளன.